ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலி இந்த இயரோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். லைனாக குரூப் 1, 4, 2 நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். குரூப் 2 நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை தமிழ் ஓகே தான். குரூப் 4 கூட கம்பேர் பண்ணும்போது குரூப் 2வோட தமிழ் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஜிஎஸ் பார்த்தோன்னா நம்ம குரூப் 2 டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றனால கொஷின்ஸ் எல்லாமே அந்த லெவல் தான் இருந்தது. பட் மேக்ஸ் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. எனக்கு ஒரு 2-3 சம்ஸ்க்கு எவ்வளோ ட்ரை பண்ணியுமே ஆன்சர் கிடைக்காம ரொம்ப ட்ரிக்கியாக இருந்துச்சு. எனிவே நமக்கு அஃபிஷியல் கீ வரட்டும். அப்போ தான் நம்மளால் கட் ஆஃப் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நிறைய பேர் இப்போது இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதெல்லாமே செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் இல்லை நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக எக்ஸாம் இருந்ததுனால நம்மளால் முடிஞ்ச எல்லா எஃபோர்ட்ஸுமே நம்ம போட்டிருக்கோம். அஃபிஷியல் கீ வரட்டும். எப்படி இருக்குது, எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கீ வந்ததுமே நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சைட்லேயுமே ஆனுவல் பிளானை டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 2வோட ரிசல்ட்டுமே நமக்கு டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் மார்ச்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி இப்போ ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்காங்க. நம்ம சேனலுமே ரொம்ப இன்ஆக்டிவாக இருந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்காது. நம்ம சேனல் கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கும். எவ்ரி வீக் மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோஸ் போஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடில் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது ரிலேட்டட் வீடியோஸை மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். குரூப் 2 நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா ஓகே தான், ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கேன். பட் மேக்ஸ் ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆனனால என்னால் ஜிஎஸ்சில் ரொம்ப பெருசாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. லாஸ்ட்டில் ஒரு ½ அன் ஹவரில் நியர்லி 30 to 35 கொஷின்ஸ் ரொம்ப அவசரமாக போடுற மாதிரி இருந்தது. எனிவே கீ வந்தால் தான் என்ன பண்ணுறதுன்னு செக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீ வந்ததும் கண்டிப்பாக நான் என்னோடய மார்க் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கீங்க இன்ஸ்டியூட்ஸோட ஆன்சர் கீ வச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கீங்கன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். கட் ஆஃப் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எது ரிலேட்டட் வீடியோ வேணும்னு மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அது ரிலேட்டட் வீடியோஸ் மேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.